வணக்கம், என் பெயர் பிரியங்கா. நான் இப்போது ஒரு சாதனை பெண்ணை பற்றி பேச வந்துள்ளேன். 18ஆம் நூற்றாண்டில் கல்வி என்பது எல்லாருக்குமானதாக இல்லை. அது உயர் சாதியினருக்கு மட்டுமே விதிக்கப்பட்டிருந்தது. 1831இல் மகாராஷ்டிரா மாநிலத்தில் சதாரா மாவட்டத்தில் நைகான் என்னும் சிற்றூரில் விவசாய குடும்பத்தில் ஜோதிரா பிறந்தார். அக்காலத்தில் குழந்தை திருமணத்தின் அடிப்படையில் அவரது 9 வயதிலேயே ஜோதிரா புலேவை திருமணம் செய்து கொண்டார். ஜோதிராவுக்கு தன்னை சுற்றி பெண்களுக்கு எதிராக நடக்கும் கொடுமைகளை வெறுத்தார். இதனை வேறறுக்க தன் மனைவியை களத்தில் இறக்கினாராம். அக்காலத்தில் பெண்களுக்கு எதெல்லாம் மறுக்கப்பட்டதோ அதெல்லாம் வழங்க முடிவு செய்தார். அதன் அடிப்படையில் தன் மனைவியை கல்வி கற்ப அனுப்பினார். எந்த கல்வி நிலையமும் ஏற்காத நிலையில் அவரை கல்வி கற்றுக் கொடுத்தாராம். கணவரின் லட்சியத்தை புரிந்து கொண்டு படிக்க ஆரம்பித்த சாவித்ரி ஒரு கட்டத்தில் கல்விதான் பெண்களை உயர்த்தும் ஒரே ஆயுதம் என்று உணர்ந்தாராம். அதன் பிறகு ஆசிரியர் பயிற்சி பள்ளியில் சேர்ந்தார். சிறந்த மாணவியாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. 1848இல் இந்திய வரலாற்றிலேயே முதல் பெண் குழந்தைகளுக்கான பள்ளியை புனேவில் உள்ள பீடேவாடு என்ற இடத்தில் 9 பெண் குழந்தைகளுடன் தொடங்கினாராம்.